தாவேகா தோழர்கள்ட்ட நான் ஒன்று கேட்கணும். ஒரு கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒரு கட்சியில் ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அது இயற்கையான மரணமாக இருந்தால் கட்சியினுடைய அது ஒரு மாவட்டத்தில்னா மாவட்ட பொறுப்பாளரோ அல்லது ஒரு முக்கியமானவராக இருந்தால் மாநில தலைவரோ மாநில பொறுப்பாளர்களோ அவங்க வீட்டுக்கே போய் ஒன்றா சேர்ந்து அவர்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துவாங்க. அடுத்து அவங்களுடைய படத்தை அவர்கள் திறந்து வைப்பாங்க. அதற்கு அடுத்து அந்த குடும்பத்துக்கு கட்சி நிதியிலிருந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அதற்கு அடுத்து அந்த அந்த அதாவது பிணத்தை இறுதி அடக்கம் செய்கிற வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் அந்த தலைவர் அந்த கட்சி தோழர்கள் தொண்டர்கள் அந்த பிணத்திற்கு பின்னாடியே போய் அதை முடிச்சு வைப்பாங்க. இதுதான் ஒரு கட்சியில் இயல்பாக ஒரு மரணம் நடந்தால் நடக்கிற விஷயம். இதே அந்த கட்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் இறந்துட்டார், இல்லை ஒரு முக்கியமாக ஒரு 2 பேர் 3 பேர் கட்சி சார்பாக இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ சினாரியோ வேறு. அந்த பிரச்சனையே வீட்டில் ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி நடத்தாமல் ஒரு பொது இடத்துல ஒரு பெரிய இரங்கல் கூட்டம் பல்வேறு தலைவர்களை கூப்பிட்டு, அதாவது தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய அரங்க கூட்டம் நடத்துவாங்க, பொதுக்கூட்டம் நடத்துவாங்க. அந்த இடத்துல அவர்களுடைய படத்தை திறந்து வைப்பாங்க. அதையும் தாண்டி அசாதாரணமான ஏதாவது ஒரு மரணம் ஆயிடுச்சு, இது மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு மரணம் ஆயிடுச்சு, இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி எண்ணிலடங்கா மரணம் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி மரணம் எங்கேயுமே ஆனதில்லை, இது வரைக்கும் ஆனதில்லை அரசியல் கட்சிகளில். ஆனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனடியாக அந்த கட்சி அந்த கட்சியினுடைய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடணும்னு தலைமை கழகத்திலேருந்து அறிக்கை வரும். கட்சியிலிருந்து இப்போ ஒருத்தவர் இறந்துட்டார், முக்கியமான ஒருத்தர், ஒரு பொருளாளரோ செயலாளரோ மாவட்ட பொருள் ஏதோ முக்கியமானவர் இறந்துட்டார்னா கட்சியினுடைய கொடிக்கம்பம் 3 நாட்களுக்கு அரை கம்பத்தில் பறக்கணும் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு ஒரு அறிக்கை வரும். இது கிட்டத்தட்ட இத்தனை 40 பேர் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது அறிக்கை வந்துச்சா? இந்த 40 பேருக்காக எங்கேயாவது படத்திறப்பு நடந்துச்சா கட்சி சார்பாக? இந்த 40 பேர் வீட்டுக்கும் கட்சி சார்பாக பொறுப்பாளர்கள் தலைமை கழகத்திலேருந்து குழுவாக போய் பார்த்தாங்களா? இந்த 40 பேருக்கும் கட்சி சார்பாக ஏதாவது ஒரு இடத்துல அரங்க கூட்டமோ பொதுக்கூட்டமோ படத்திறப்பு கூட்டமோ இரங்கல் கூட்டமோ ஏதாவது ஒன்று நடந்துச்சா? இன்றைக்கி கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சு. எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு மரணமானதுக்கு அப்புறமும் ஒரு தலைவர்கள், கடைநிலை தலைவர்கள் கூட தலையை கூட எட்டி பார்க்கல. எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய மறக்க முடியாத மன்னிக்க முடியாத கொடுமை என்ன தெரியுமா? அந்த இறந்த மனிதர்கள் அது எந்த கட்சியாக இருந்துட்டு போட்டோம், இறந்தவர்களுடைய பிணத்தின் மேலே அந்த கட்சியினுடைய கொடியை போற்றி தான் அந்த சுடுகாடு வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு அவன் கொடுக்குற மரியாதை. நான் கூட ஒரு பெரிய பதிவு போட்டிருப்பேன், சரி அதை பற்றி இப்போ பேச வேணாம். இயற்கையாக செத்தவனுக்கே இந்த மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் கட்சிக்காக செத்தவன் இந்த பணம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, எப்படி முடித்தாங்க, எப்படி எரித்தாங்க, எதையாவது இந்த கட்சி தலைவர்களுக்கு தலைமை கழகத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் மாச்சம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனிதநேயம் இருந்தால் போதும். கட்சியினுடைய கொடிக்கம்ப அரைக்கம்பத்தில் பறக்கலை. அதாவது கட்சியினுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சியே அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறதா அர்த்தம். அப்போ அந்த கட்சி இந்த மரணத்தை சல்யூட் பண்ணுறதா நினைக்கலை. யாரோ செத்து போனால் நமக்கு என்னங்கிற ஒரு மனநிலை. எம்ஜிஆர் அவர்கள் செத்தப்போ திமுகவினுடைய கொடியும் அரைக்கம்பத்தில் பறந்ததுங்கிறது வரலாறு. ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க 40 பேர் செத்துருக்காங்க, கொடிக்கம்பம் அரைக்கம்பத்தில் இல்லை, முழு கம்பத்தில் இல்லை, அதை பற்றி பேச்சே இல்லை, மூச்சே இல்லை, அறிக்கையே வரலை. ஏன் மேலே தப்பு இல்லைங்கிறத பற்றி இவ்வளோ நேரம் ஒரே ஒரு வீடியோ போட்டார் நடிகர் விஜய் அவர்கள். இறந்தவர்களுக்கு இத்தனாம் தேதி நாங்கள் இரங்கல் கூட்டம் வச்சுருக்கோம், இத்தனாம் தேதி நாங்கள் அதுக்காக பொதுக்கூட்டம் வச்சுருக்கோம், இத்தனாம் தேதி நாங்கள் படத்திறப்பு வச்சுருக்கோம், ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? அவர் சொல்லலை, வேறு யாராவது சொன்னாங்களா? சரி, இன்னொரு சினாரியோ இருக்குது. ஒருவேளை அந்த இறப்பில் மர்மம் இருக்குது, அந்த இறப்பில் வேறு யாராவது சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தால் உடனடியாக அந்த பிணத்தை வச்சுக்கிட்டே ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். எல்லா மாவட்டங்கள்லேயும் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். பிணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். எத்தனை வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம்.
ஜிஹெச் வாசலில் அரசு மருத்துவமனையில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் அந்த அந்த டெட் பாடி நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க கட்சியிலேருந்து. ஏன்னா அந்த மரணத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வீடியோவில் மட்டும் நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் மட்டும் எப்படி நடந்ததுன்னு தெரியலங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே மர்மம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா தாவேகா தொண்டர்கள் யாரையுமே இறுதி அடக்கம் பண்ணக்கூடாது. நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இறுதி அடக்கம் பண்ணணும். நீதி கிடைச்சது நாங்கள் போராட்டம் பண்ணி தான் நீதி வாங்குவோம். எப்படியா இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அது நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாலோ அல்லது அடுத்தடுத்த கேடர் சொல்லியிருந்தாலோ உண்மையிலேயே அவங்க மேலே தப்பே கிடையாது. வேறு யாரோ சதி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கலாம். அவர் அப்படியும் சொல்லலை. அப்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். மற்றதெல்லாம் விடுங்க. திமுக, அதிமுக, பாஜக, இந்த பக்கம் எப்படி செத்தாங்க, எதுக்கு செத்தான், ஜெனரேட்டரு, அது இதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு கேள்வி. செத்தது உங்கள் கட்சிக்காரன். செத்தவனுடைய மரணத்திற்கு உங்கள் கட்சி என்ன பண்ணிச்சு? அந்த மரணத்திற்கான வணக்கம் என்ன செலுத்துனீங்க? ஏதாவது வீர வணக்கம் செலுத்துனீங்களா? எதுவுமே பண்ணலை. ஒரு ஜூம் மீட்டிங்லையாவது? அப்போ எதுவுமே தெரியாது, எதுவுமே பண்ண தெரியாது, பண்ணவும் மாட்டோம். ஆனால் நாங்கள் நாட்டை மாற்றிடுவோம், திமுகவே அழிச்சிருவோம். இதெல்லாம் கேட்டால் உடனே சொம்பு தூக்குறவன்னு எல்லாரையும் பிடிச்சி திட்ட வேண்டியது. தயவு செஞ்சு தாவேகா தோழர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் விஜய்கிட்டலாம் கேட்க முடியாது, எனக்கே தெரியும். உங்களுக்கு மேலே ஒரு பொறுப்பாளர் இருப்பார்ல, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, ஏங்க எதுக்குங்க இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, கொடியை வந்து அரக்கம்பத்தில் பறக்க விடுறதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. அரங்கு கூட்டம் எப்போ நடத்த போகிறீங்க, இரங்கல் கூட்டம் எப்போ நடத்த போகிறீங்க, ஆர்ப்பாட்டம் எப்போ நடத்த போகிறீங்க, போராட்டம் எப்போ நடத்த போகிறீங்க, இது சம்மந்தமாக இல்லை இது சம்மந்தமாக படத்திறப்பு எப்போ பண்ண போகிறீங்க, அமைப்புலேருந்து எத்தனை பேர் போனாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு, எப்போ போனாங்க? காசு மட்டும் அறிவிச்சிட்டா போதுமா? காசுக்காகவா அந்த கூட்டம் வந்துச்சு? நீங்கள் முடிவு பண்ணுங்கள், கேளுங்க. நான் எதாவது தப்பாக பேசுனா சொல்லுங்கள்.